ஹலோ எவ்ரிவான், ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அங்கே வரான். அவங்ககிட்ட வந்து விளையாட்டா நீ என்ன தாண்டா பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருந்த பெரியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏண்டா உனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடே இல்லை, நீ எல்லாம் வந்து தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவெல்லாம் காணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. அவன் தலை குனிஞ்சு கண்ணை மூடிட்டு இப்படியே போகிறான். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தலை குனிஞ்சு போனவன் அப்படியே விட்டுறல, நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவன் பெரியவன் ஆனதுமா ஒரு சின்ன வணிகத்தில் ஈடுபடுறான். அதில் தன்னுடைய பயங்கரமான உழைப்பை வந்து அவன் போடுறான். அவன் வந்து நேரங்காலம் பார்க்காம பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. அப்படியே தமிழ்நாட்டில் அவனுடைய கிளைகள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போச்சு. அவனுடைய முயற்சி வந்து ஒரு வழியாக வெற்றி அடைஞ்சிச்சு. ஒரு நாள் வந்து அவன் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். நம்ம நாட்டுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாராவது ஒரு இளைஞன் வந்து உங்ககிட்ட தன்னுடைய கனவை பற்றி சொன்னாங்கன்னா நீங்கள் ஊக்கப்படுத்தலனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய கனவை அசிங்கப்படுத்தாமல் இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வேற்று நிச்சயம். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது கதைகளை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.